அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். ஏற்கனவே நம்ம வேற ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு இந்த ஜாதகத்தை நம்ம சேனலில் முன்னாடி போட்டிருக்கின்றோம். இப்போ அதே திருமண காரியத்திற்கு திருமணம் முடிஞ்ச அப்புறம் இந்த ஜாதகத்திற்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது நாம் இப்பொழுது பார்ப்போம். திருமணம் முடியுமா அப்படின்னு பார்ப்பதற்கு முதலில் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 7ஆம் இட அதிபதியோடவோ 2ஆம் இடத்து அதிபதியோடவோ 11க்கு அதிபதியோடவோ இந்த 2, 7, 11 ஏதாவது ஒரு அதிபதியோடு சம்மந்தப்பட்டால் நிச்சயமாக அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். ஏதாவது வகையில் அவர் கல்யாணம் கட்டாயம் முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 7க்கு அதிபதி பாக்கியாதிபதியை பார்க்கார். அதாவது குரு பாக்கியாதிபதி. இந்த குருவை சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் கல்யாணம் முடிஞ்சிட்டு. மேலும் இந்த குரு லக்னத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் இந்த கல்யாணம் முடிப்பதற்கு பாக்கியாதிபதி பார்க்கதால் கல்யாணம் கண்முடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ன புள்ளி சனியுடைய நட்சத்திர காலம் வாங்கியிருக்கு. லக்னாதிபதியாகிய சந்திரனும் சனியுடைய நட்சத்திர காலம் வாங்கியிருக்கு. அப்போ ரெண்டுமே அஷ்டமாதிபதி காலம் வாங்கி அந்த அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்தில் நிற்பதாலும் லக்னாதிபதியும் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கின்றது. இப்படியே நம்ம பார்க்கும்போது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்கு இதை நம்ம எடுப்போம். இது குடும்பஸ்தானத்தில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய 10-5க்குரியவர். அவர் செவ்வாய் சூரியன் வீட்டில் லக்னத்துக்கு 2ஆவது வீட்டில் வீற்றிருக்கிறார். அந்த செவ்வாயை பாருங்கள், 8ஆம் 7ஆம் பார்வையாக அதை பார்க்கிறார். செவ்வாய் அதே மாதிரி சப்தம பாதையாக இருவருமே மாறி மாறி சப்தம பார்வையாக பார்க்கின்றார்கள். அப்போ அந்த 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் பார்வை அவ்வளோ விசேஷப்படாது. அப்போ குடும்பம் அங்கே கல்யாணம் முடிந்தாலும் திருமண வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலைகளும் வேதனைகளும் பிரிவினைகளும் நிச்சயமாக வரும். 7க்குரிய புதனும் சூரியனும் இருந்து அந்த 7ஆம் இடத்தையே பார்ப்பதால் புதன் சொல்லக்கூடியது சூரியன் சேரும்போது வரக்கூடிய முதல் திருமணம் இந்த பெண்ணுக்கு சரியான முறையில் அமையாது. 7ல் புதன் என்றாலோ 7ஆம் அதிபதியாக புதன் வந்தாலோ இது ஒரு விதிமுறையாக பராசார முறையில் சொல்லப்படுகிறது. 2 தரம் கல்யாணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதன் எதுவுமே 2 தடவை செய்வார். அப்படி 7ல் உட்கார்ந்துருக்கனால முதல் திருமணம் அவ்வளோ விசேஷம் இந்த குழந்தைக்கு, இந்த பெண்ணுக்கு அமைந்தாலும் அது நீடித்த வாழ்வை கொடுப்பது கஷ்டம்தான். இப்போ சமீப காலமாக கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்குள்ளே ஆகிட்டு இப்போது மன கஷ்டத்தினால சில மனப்பிரிவினால் நிச்சயமாக இப்போது பிரிவினை கோர்ட்டு கேஸ் அளவுக்கு போய் இருக்கிறது. அப்படியே நம்ம பார்க்கும்போது இந்த சனி 7க்குரிய சனி 8ல் போய் நின்றதும் முதல் தாரம் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 9ஆம் இடம்ங்கிறது அடுத்த தாரத்தை எடுத்துக்கலாம். அந்த அடுத்த தாரம் குரு, அவர் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். இப்போ கேது புத்தி இவருக்கு இந்த பெண்ணுக்கு முடிய போகுது. இந்த கேது திசையில் புதன் புத்தி முடிய போகுது. அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசை 9ஆம் அதிபதியோடு சேர்ந்திருப்பதால் 2வது திருமணம் குழந்தைக்கு நிச்சயமாக நடக்கும். அந்த திருமணத்தை கொண்டு ஓரளவுக்கு வாழ்க்கையை திருப்தியாக கொண்டு போவதற்குள்ள கிரக அமைப்புகள் நல்லா இருக்கின்றது. அப்போ திருமணம் நடந்துடும். ஆனால் பின்னாடி அது பிரிவினை கொடுப்பதற்கு கிரக சூழ்நிலைகளும் திசா புத்தி அமைப்புகளும் நமக்கு சில பலன்களை சொல்லித் தருகின்றது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான இடம் வந்து 4ஆம் இடம். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அதிபதி வந்து நல்லா இருக்கணும். 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் கூடக்கூடாது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், 4ஆம் இடத்துல ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாவகிரகம் இருப்பதால் அது என்னன்னு கேட்டால், வாழ்க்கையை ரொம்ப ஹை ரிச்சாக அமைக்கணும், நம்ம நினச்சது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்து இந்த ராகு வந்து நிறையா அபிலாஷைகளை அதிகப்படுத்துவார், எண்ணங்கள் அதிகப்படுத்துவார். சுகபோகங்களோட இருக்கணும், நிறைய சுகபோகத்தை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்களை உருவாக்கி, அது கிடைக்காதனால மன விரக்தியில் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஜாதகம். ஆகையால் இந்த ஜாதகத்தின் அமைப்பை நம்ம இப்பொழுது பார்த்தோம். இது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தில் கல்யாணம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் முடிஞ்சால் அவங்க வந்து இறுதி காலம் வரைக்கும் நிம்மதியாக வாழ்வாங்களா அப்படின்ற அமைப்பும் அந்த ஜாதகத்தில் இருக்கணும். அப்படி இருந்துட்டால் நம்ம அந்த வாழ்க்கையை கொண்டு போகலாம். அப்படி தெரிஞ்சிட்டால் என்ன பண்ணணும், பிரச்சனை இருக்குது, கல்யாணம் முடிஞ்சிட்டு இந்த கல்யாணம் பிரிஞ்சுன்னு பிரச்சனை இருந்தால் அந்த குழந்தைக்கு கன்னியஸ்தானமாக முதல் கல்யாணம் முடிக்காமல் ஒரு 2ஆம் தரமான மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சிங்கன்னா முதல்ல இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் நிச்சயம் வராது. அது எல்லாமே இந்த தோஷங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடும். அப்போ குருவும் சுக்கிரன் தான் வேலை செய்வார். அதனால் வந்து நம்ம அதை பொருத்தம் பார்க்கும்போது இதை நம்ம கட்டாயம் பார்க்கணும். பார்த்தாங்கன்னா அது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அது கொஞ்சம் காட்டித்தரும். அது மாத்திரமில்லை, தன்னுடைய தந்தையார் வந்து என்ன தொழில் பண்ணுவார் அப்படின்னா, 9க்குரிய குரு சனியுடைய நட்சத்திர காலை அனுச நட்சத்திரம் 4ஆம் இடத்தில் இருப்பதால், அனுசங்கு சனி ஒரு பிஸ்னஸ், தனிப்பட்ட ஒரு வியாபாரம், அதில் இரும்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் நடத்தலாம். இரும்பு சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரி ஏதாவது வச்சுருக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்கலாம். இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு தொழில் உள்ள தந்தை அமையணும். அப்படி தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து கொண்டே போனால் நிறைய விஷயங்களே வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அடுத்த ஒரு ஜாதகத்தில் இன்னும் எளிமையாக பலன் எடுப்பது எப்படி என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.